இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். இப்போ ஒரு நிமிஷம் இத கற்பனை செய்து பாருங்க. நீங்க ஒரு மிகப்பெரிய ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க. பெரிய தலைவலி அது. ஆமா. பல வருஷமா ஒவ்வொரு மாசமும் வட்டி கட்டி அசல்ல ஒரு சின்ன பகுதிய மட்டும் அடைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு கட்டத்துல உங்களால அந்த மாபெரும் கடனை முழுமையா அடைக்கவே முடியாதுன்னு தவிக்கிற ஒரு சூழ்நிலை. நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம் தான் இது. கரெக்ட். ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த வங்கியில இருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. அதுல உங்களுடைய கடன் முழுவதும் அடைக்கப்பட்டு விட்டது. இனி நீங்க ₹1 கூட கட்ட வேண்டியதில்ல. நோ டியூ அப்படின்னு முத்திரையிடப்பட்டிருக்கு. வாவ்! அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அத வார்த்தைகளால விவரிக்கவே முடியாதுல்ல. அந்த நிம்மதி, சுதந்திரம் இது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. நம்ம மனித ஆன்மாவுக்கும் பொருந்துற ஒரு மிகப்பெரிய உண்மை இது. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம ஆண்ட்ரூ கிங்ஸ்லி ராஜ் எழுதிய 2 மிக முக்கியமான இறையியல் கட்டுரைகள் அடிப்படையா வச்சு ஒரு தேடலுக்குள்ள நுழைய போறோம். அதாவது சிலுவையில கிறிஸ்துவடைந்த முழுமையான வெற்றி, அதனால மனிதனுக்கு கிடைக்கிற நித்திய ரட்சிப்பு, அப்புறம் அதற்கான பாதுகாப்பு. இதுதான் இன்னைக்கு நம்ம டாபிக். சரியா சொன்னீங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில கடைசியா சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையான முடிந்தது அப்படிங்கிறது எப்படி மனித குலத்தோட மாபெரும் கடனை அடைச்சதுக்கான ரசீது முத்திரைய மாறுது. ம் அது எப்படி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் நித்திய பாதுகாப்போட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம விரிவா அலச போறோம். இந்த வங்கியோட கடன் ரசீது ஓமை இருக்குல்ல, அது இன்னைக்கு நம்ம பேச போற விஷயத்துக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான தொடக்கம்னு சொல்லுவேன். அப்படியா? ஆமா, ஏன்னா இந்த தலைப்போட ஆழம் அப்படிப்பட்டது. இது ஏதோ ஒரு வரலாற்று நிகழ்வை பத்தின சாதாரண பதிவு கிடையாது. ம். அதாவது பழைய ஏற்பாட்டுல இருந்து வருதுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. மனித குலம் தோன்றின காலத்துல இருந்து, அதாவது ஆதியாகமத்துல தொடங்கின ஒரு மாபெரும் மீட்பின் திட்டம், புதிய ஏற்பாட்டுல கல்வாரி சிலுவையில எப்படி முற்றுப்பெறுது அப்படிங்கறத இந்த ஒரே ஒரு வார்த்தை தன்னுள் அடக்கி வச்சிருக்கு. வாவ். பல நூற்றாண்டுகளா தீர்க்கதரிசிகளால சொல்லப்பட்ட ஒரு விஷயம் எப்படி அந்த ஒற்றை முழுக்கத்துல முழுமையடைதுன்னு இந்த கட்டுரைகள்ல ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த உரையாடல் கண்டிப்பா நீங்க இது வரைக்கும் சிலுவையை பார்த்த விதத்தையே முற்றிலுமா மாத்தப் போகுது. அப்படி என்றால் அந்த ஒற்றை வார்த்தைக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு நாம முதல்ல பாப்போம். பொதுவா நம்ம கல்வாரி சிலுவை அப்படின்னாலே அங்கே இயேசுப்பட்ட வேதனைகள், அந்த ரத்தம் அப்படின்னு ஒரு துயரமான கோணத்துல தான் அதை பாக்குறோம். ஆமா, அந்த வலிதான் நமக்கு முதல்ல ஞாபகம் வரும். கரெக்ட். ஆனா 6வது வார்த்தையா அவர் உச்சரித்த முடிந்தது அப்படிங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை இல்லைன்னு சொல்லப்படுது. கண்டிப்பா கிடையாது. அராமாய்க் மொழியில அத டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்றாங்க. அது மரணம் நெருங்கிடுச்சே அப்படிங்கிற விரக்தியோட வார்த்தை கிடையாது. ஓ, அப்ப அது என்ன? அது ஒரு கம்பீரமான ஜெயமுழக்கம்னு கட்டுரைகள்ல சொல்றாங்க. அதாவது முழுவதும் செலுத்தி முடித்தாயிற்று. சிம்பிளா சொல்லணும்னா பெய்ட் இன் ஃபுல் அப்படின்னு ஒரு கணக்கு புத்தகத்துல முத்திரையிடுறதுக்கு சமம். இத கேக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. இப்போ நாம ஒரு பெரிய கடனை அடைச்சிட்டோம்னா மறுபடியும் பேங்க் நம்ம கிட்ட வட்டி கேட்க முடியாதுல்ல. ஆமா, கேட்க முடியாது. அதே போல மனிதர்கள் செஞ்ச பாவங்களுக்கான முழு கோபத்தையும் கிறிஸ்து சிலுவையில சுமந்துட்டார் அப்படின்னா இனி மனிதனுக்கு கடவுள்கிட்ட இருந்து எந்த தண்டனையும் கிடையாதா? ஒரு குற்றத்துக்கு 2 தடவை தண்டனை வழங்குறது, அதாவது அந்த டபுள் ஜெபடி, அநியாயம்னு சட்டத்துல சொல்லுவாங்களே, அது இங்க எப்படி பொருந்தும்? அது ரொம்ப அருமையான ஒரு கோணம். இத புரிஞ்சுக்க நம்ம கடவுளோட குணாதிசயங்களை கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். தேவன் வெறுமனே அன்பானவர், இரக்கமானவர் மட்டும் கிடையாது. ம். அவர் முழுமையான நீதியுள்ளவர், அதாவது பெர்ஃபெக்ட்லி ஜஸ்ட் அப்படிங்கறத நம்ம முதல்ல விளங்கிக்கணும். ஓ, ஓகே. இப்போ ஒரு சிறந்த நீதிபதி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரு குற்றம் செஞ்சவனை பார்த்து, நான் உன் மேல அன்பா இருக்கேன், அதனால உன்னை சும்மா விட்டுறேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா, அப்படி சொன்னா அவர் நீதியான நீதிபதியா இருக்க முடியாது. அதேதான், குற்றத்துக்கான தண்டனை கண்டிப்பா வழங்கப்படணும். மனிதர்கள் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அப்படிங்கிறது தேவனுடைய நீதியின் வெளிப்பாடு. அந்த தண்டனையை கிறிஸ்து சிலுவையில முழுமையா ஏற்றுக்கொண்டார். அப்போ அந்த கோபம்? அங்கே தேவனுடைய நீதியும் மனிதன் மேல இருந்த கோபமும் முழுமையா சாந்தப்படுத்தப்பட்டுச்சு. தேவன் தம்முடைய அன்பையும் நீதியையும் ஒரே நேரத்துல அங்க சிலுவையில காட்சிப்படுத்தினார். ஆச்சரியமா இருக்கு. மனிதன் மேல கொட்டப்பட வேண்டிய தேவனுடைய நியாயமான கோபம் முழுவதும் தம் ஒரே குமாரன் மேல கொட்டி தீர்க்கப்பட்டுச்சு. அதாவது உங்களோட பாவங்களுக்கான பில் முழுமையா செலுத்தப்பட்டுடுச்சு. ஓ, அப்படி என்றால் அந்த டெட்டலிஸ்டாய் அப்படிங்கிற வார்த்தை வெறும் உணர்ச்சி பூர்வமான வார்த்தை இல்ல, அது ஒரு சட்டப்பூர்வமான பிரகடனம்னு சொல்றீங்க. லீகல் டெக்ளரேஷன். மிகச்சரியா சொன்னீங்க.
டெட்டலஸ்டாய் அப்படின்னு கிறிஸ்து முழங்கினப்போ தேவனுடைய நீதியின் கணக்கு புத்தகம் நேர் செய்யப்பட்டது. நீங்க சொன்னீங்களே அந்த டபுள் ஜோப்படி, அது இங்கேயும் பொருந்தும். எப்படி? மனித சட்டத்துல ஒருத்தருடைய அபராதத்தை இன்னொருத்தர் முழுமையா செலுத்திட்டா நீதிபதி மறுபடியும் அதே நபரை தண்டிக்க முடியாதுல்ல? கண்டிப்பா முடியாது. அதே போல தெய்வீக சட்டத்திலையும் உங்களுக்கான கடனை, தண்டனையை கிறிஸ்து சிலுவையில முழுமையா செலுத்திட்டார்னா நீங்க நித்தியமாக சுதந்திரமானவங்க. வாவ்! அதனாலதான் பைபிள்ல ரோமர் 8:1 படி கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறவங்களுக்கு இனி ஆக்கினை தீர்ப்பு, அதாவது எந்த விதமான மரண தண்டனையோ ஃபைனோ கிடையாதுன்னு ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தருது. ஆனா அதே சமயம் எனக்கும் இன்னொரு இடத்துலயும் ஒரு குழப்பம் இருக்கு. சொல்லுங்க. பொதுவா சிலுவை அப்படிங்கிறது வரலாற்றுல ஒரு கொடூரமான மரண தண்டனையின் கருவி, ஒரு அவமானத்தின் சின்னம்னு தான் நமக்கு தெரியும். ஆனா இத ஏதேன் தோட்டத்துல நடந்த ஒரு நிகழ்வோட இணைச்சு ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஆமா. ஆதாம் ஏவாள் அவங்க செஞ்ச பாவம், மிருகத்தோட தோல், இதெல்லாம் வருது. உலகத்தோட ஆரம்பத்துல ஏதேன் தோட்டத்துல நடந்த அந்த விஷயத்துக்கும் சிலுவைக்கும் என்ன சம்பந்தம்? இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவும் புரியாத புதிராவும் இருக்கு. இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். இது ஏதோ திடீர்னு நடந்த ஒரு நிகழ்வு கிடையாது. முழு வேதமும் எப்படி ஒன்னோடு ஒன்னு பின்னி பிடிஞ்சிருக்கு அப்படிங்கறது இத காட்டுது. ஓகே. ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு பிறகு ஏதேன் தோட்டத்துல மனிதன் தன் நிர்வாணத்தை கண்டு வெட்கி ஒளியும்போது என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. மனிதன் தன் சுயமுயற்சியால அத்தி இலைகளை கொண்டு தன் நிர்வாணத்தை மறைக்க முயன்றான். ஆமா, அத்தி ஏழைகள். ஆனா தேவன் அதை ஏத்துக்கல. மாறா தேவன் அங்கே ஒரு விலங்கை அடிச்சு அதோட ரத்தத்தை சிந்தி அந்த தோலினால மனிதனின் நிர்வாணத்தை மூடினார். ஓ. மனிதன் தேவனிடம் சேரணும்னா ஒரு குற்றமற்ற இரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத உலகத்தோட தொடக்கத்திலேயே தேவன் அங்க ஆணித்தரமா நிலைநாட்டிட்டார். பாவத்தின் நிர்வாணத்தை மனிதனோட எந்த சுயமுயற்சியாலும் மறைக்க முடியாது, அதுக்கு ஒரு பலி தேவை அப்படிங்கிறத அது சுட்டிட்டாட்டுச்சு. ஒரு நிமிஷம். அப்படி என்றால் ஏதேன் தோட்டத்துல சிந்தப்பட்ட அந்த முதல் ரத்தமும் சிலுவையில சிந்தப்பட்ட கடைசி இரத்தமும் ஒரே நேர்கோட்ல வருதா? எக்ஸாக்ட்லி. மனிதனின் மானத்தை மறைக்க கடவுள் ஆரம்பத்துல செஞ்ச அதே விஷயத்தை தான் சிலுவையில ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் நிரந்தரமா செஞ்சு முடிச்சாரா? துல்லியமா பிடிச்சிட்டீங்க. மோசேயின் ஆகமங்கள், சங்கீதங்கள்னு பழைய ஏற்பாடு முழுவதுமே இதைத்தான் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வந்திருக்கு. கிறிஸ்து மனிதனின் பாவ நிர்வாணத்தை நன்மையால அலங்கரிக்க வந்த மெய்யான பலி. சிலர்க்க வைக்குது. இங்கே ஒரு ஆழமான உருவகத்தை நாம கவனிக்கணும். ஏதேன் தோட்டத்துல ஆதி பெற்றோரின் மீறுதலின் போது மனிதனின் நிர்வாணத்தை மறைக்க ஒரு விலங்க வெட்ட ஓங்கிய பிதாவின் அதே கரம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அதே தீவிரத்தோட மெய்யான பழுதற்ற பலியாகிய கிறிஸ்துவையும் சிலுவையில வெட்டியது. பிதாவின் அந்த கோப கலசத்தை கிறிஸ்து சந்தோஷத்தோட நமக்காக பருகினார். மனிதனோட பார்வையில சிலுவை அப்படிங்கிறது ஒரு அவமானத்தின் சின்னம், ஒரு தோல்வி. ஆனா தேவனோட பார்வையில அது மனிதனை நித்திய மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றி அவனது பாவ நிர்வாணத்தை மூடும் மாபெரும் வெற்றியின் ஆடை. அப்போ அந்த பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட ஆமா, பழைய ஏற்பாடு முழுவதிலும் கிறிஸ்துவை குறித்து என்னென்ன சொல்லப்பட்டிருந்ததோ அவைகள் யாவும் செய்து முடிக்கப்பட்டு விட்டன அப்படிங்கிறது தான் இந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தை உறுதிப்படுத்துது. இதை இப்படி ஒரு கோணத்துல பார்க்கும்போது சிலுவை அப்படிங்கிறது மரணத்தோட முடிவு இல்ல, அது ஒரு மாபெரும் திட்டத்தோட முழுமையான வெற்றின்னு புரியுது. இது எனக்கு இன்னொரு விஷயத்த ஞாபகப்படுத்துது. என்னது அது? ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் பணியை முழுமையா முடிச்சிட்டு மரணத்தை எப்படி எதிர்கொள்றான் அப்படிங்கிறதுக்கும் எதுவுமே செய்ய முடியாம மரணத்தை எதிர்கொள்றதுக்கும் உள்ள வித்தியாசம். நான் சமீபத்துல இங்கிலாந்து மகாராணி எலிசபெத்தோட இறுதி தருணங்களை பத்தி படிச்சேன். அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட அந்த மகாராணி தனது மரணப்படுக்கையில இருந்தப்போ, ஓ கடவுளே, எல்லாம் முடிஞ்சது, நான் என் வாழ்க்கைய முடிவுக்கு வந்துட்டேன், இனி என்னை யார் நேசிப்பார்கள், நான் யாரை வெல்வேன், மரணத்தால் விழுங்கப்படுகிறேன் அப்படின்னு மிகுந்த விரக்தியோட பயத்தோட மரணத்தை தழுவியதா வரலாற்றுல பதிவாயிருக்கு. ஆமா, எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் மரணத்தின் முன் அந்த மனித விரக்தி தவிர்க்க முடியாததா இருக்கு. கரெக்ட். மரணம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு ஒரு முடிவா, எல்லாவற்றையும் பறித்துக் கொள்ற ஒரு நிகழ்வாவே இருக்கு. ஆனா கிறிஸ்து மரணத்தை எதிர்கொண்ட விதத்தை பார்க்கும்போது இது எப்படி இருக்குன்னா, தன் கம்பெனியை திவாலா நிலையில விட்டுட்டு போற ஒரு விரக்தியான சிஇஓவுக்கும் தன் கம்பெனியை வெற்றிகரமா கட்டமைச்சு முழுமையான லாபத்துல இயங்க வச்சு முழு திருப்தியோட ரிட்டையர் ஆகிற ஒரு சிஇஓவுக்கும் உள்ள வித்தியாசம் போல இருக்குல்ல. ரொம்ப அருமையான உதாரணம். ஒரு பக்கம் மகாராணியின் முழுமையான தோல்வி மனப்பான்மை, மறுபக்கம் இயேசுவின் முழுமையான வெற்றி முழக்கம்.
இந்த சீவ உதாரணம் மிக கச்சிதமா பொருந்தது. ஏன்னா கிறிஸ்து வெறும் மரணத்தை சந்திக்கல, அவர் மரணத்தையே வென்றார். ம் அவர் பூமியில தனக்கு நியமிக்கப்பட்ட கிரியைகளை முழுமையா செஞ்சு முடிச்ச திருப்தியில தான் அந்த முடிந்தது அப்படிங்கிற வார்த்தையை உச்சரித்தார். அவர் ஏதோ ஒரு காரியத்தை பாதியில விட்டுட்டு போகல. எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஆமா, கொலோசியர் 2:15 படி அவர் சாத்தான ஜெயித்தார். எபிரேயர் 9:12 படி அவர் நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இது ஏதோ உலகத்தின் நிர்பந்தத்தால அவருக்கு நேர்ந்த ஒரு விபத்து கிடையாது. அது திட்டமிடப்பட்டது. கரெக்ட். பைபிள்ல யோவான் 10:18 சொல்லியிருக்க மாதிரி மரணத்தின் மீது முழு அதிகாரம் கொண்டு தன் ஜீவனை தாமே மனமு வந்து கொடுத்தார். மகாராணி எலிசபெத் மரணத்தால விழுங்கப்பட்டார். ஆனா கிறிஸ்துவோ மரணத்தையே விழுங்கி வெற்றியை கொண்டு வந்தார். வாவ். அவருடைய மரணம் ஒருபோதும் விரக்தியானது கிடையாது. அது பிதாவின் திட்டத்தை 100% நிறைவேற்றின ஒரு நித்திய திருப்தி. அந்த திருப்தியோட வெளிப்பாடுதான் டெடெலெஸ்டாய். ஓகே, ஆக இந்த மாபெரும் வெற்றி யாருக்கானது? இது அனைவருக்குமானதா இல்ல குறிப்பிட்ட சிலருக்கானதா? இந்த முழுமையான வெற்றியால யாருக்கு பலன்? அந்த பலன் நிரந்தரமானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயற்கையாவே வருது. கண்டிப்பா வரும். தரவுகள்ல ஏசாயா 4:4 அப்படிங்கிற வசனத்தை மையமா வச்சு இத விளக்கியிருக்காங்க. எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தனென்று சொல்லப்படுவான் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. ஜீவ புஸ்தகம், அதாவது புக் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒண்ணு பிதாவால நிரந்தர மையினால எழுதப்படுதுனோ, அதுல எழுதப்பட்டவன் கண்டிப்பா மனம் திரும்புவான், விசுவாசிப்பான், இரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்படுது. இதுக்காகவே கிறிஸ்து மரித்தார். இந்த நோக்கம் 100% நிறைவேறும். ஆமா, இரட்சிப்பு அப்படிங்கிறது ஒருபோதும் திரும்ப பெறப்படாத இலவச பரிசுன்னு எபேசியர் 2:8 குறிப்பிட்டு சொல்றாங்க. இத வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. நான் கொஞ்சம் எதிர்மறையாவே இந்த கேள்வியை கேட்கிறேன். கேளுங்க, அது என்ன சந்தேகம்? ஜீவ புஸ்தகத்துல ஒருத்தருடைய பெயர் அழியவே அழியாத நிரந்தர மையால எழுதப்பட்டுடுச்சு, அவங்க கெட்டு போவதில்ல, இரட்சிப்புங்கிறது 100% கேரண்டின்னு வச்சுப்போம். ஓகே. அப்படியென்றால் ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் தன் இஷ்டப்படி வாழலாமா? என் பேர் எப்படியும் அந்த புஸ்தகத்துல இருக்கு, என் கடன் முழுமையா அடைக்கப்பட்டுடுச்சு, நான் எப்படியும் காப்பாற்றப்படுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் தொடர்ந்து பாவத்திலே வாழ இது ஒரு லைசன்ஸ் கொடுத்தது போல ஆகிடாதா? இது மனிதர்களை தவறா வழிநடத்தாதா? இது ஒரு மிக ஆழமான, அதே சமயம் பலரும் தவறா புரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. இது மனிதர்களை தவறா வழிநடத்துமா அப்படின்னா நிச்சயமா இல்ல. எப்படின்னு விளக்குறேன். தரவுகள்ல இருக்கிற மிக முக்கியமான ஒரு வரியை நாம இங்க உற்று நோக்கணும். ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவன் எவனும் பாவத்தோடு யுத்தம் செய்கிறவனாயிருப்பான், தெய்வ பக்தியான மனுஷனாய் வாழ்வான், தேவனுடைய மகிமைக்காக வாழ்வான். இதுதான் அதுக்கான பதில். ஓ, அப்ப லைசன்ஸ் கிடையாது. கிடையவே கிடையாது. அதாவது நித்திய பாதுகாப்பு அப்படிங்கிறது பாவத்தை செய்வதற்கான லைசன்ஸ் அல்லது அனுமதி கிடையாது. மாறா அது ஒரு தூய்மையான வாழ்க்கைக்கான அடிப்படை. ஒருவன் உண்மையாவே கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருந்தா அவனுக்குள்ள ஒரு புதிய சுபாவம், ஒரு புதிய இயல்பு உருவாகி இருக்கும். அந்த புதிய இயல்பு பாவத்தை வெறுக்கும். ஓகே, அப்போ பாவம் செஞ்சா என்ன ஆகும்? அவன் பாவத்துல விழுந்தாலும் அதுல தொடர்ந்து நிலைத்திருக்க மாட்டான், அதோட போராடுவான். இந்த நித்திய பாதுகாப்பை நாம இழந்துடுவோம். நம்முடைய செயல்களால ரட்சிப்பை காப்பாத்திக்கணும்னு சொல்றவங்க மனிதர்களை பிரியப்படுத்துறதுக்காக கடவுளின் வார்த்தைய பொய் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கறத தான் இது சுட்டிக்காட்டுது. ரொம்ப தெளிவா இருக்கு. தேவன் இலவசமாக கொடுத்த பரிசை அவர் ஒருபோதும் திரும்ப பெற மாட்டார். இதுதான் நித்திய ரட்சிப்பு, நித்திய பாதுகாப்பு என்பதன் ஆணிவேர். உங்களை அவர் பிடிச்சுக்கிட்டார்னா அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஆனா அவர் பிடிச்சுக்கிட்டார் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுற அந்த தூய்மையான மாற்றம்தான். இன்னொரு அற்புதமான விளக்கம். நித்திய ரட்சிப்பு அப்படிங்கிறது அரைக்குறையான வேலை கிடையாது. தேவன் பாதி வழியில உங்களை கைவிட்டுட்டு மீதிய நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்றவர் இல்ல. சத்தியமா இல்ல. அது கல்வாரி சிலுவையில கிறிஸ்துவால முற்றுமுழுதா முடிக்கப்பட்ட ஒரு காரியம். இத படிக்கும்போது தரவுகளோட முடிவுல குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த பழைய கிறிஸ்தவ பாடலான பிளவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே அப்படிங்கிற அந்த ராக் ஆஃப் ஏஜஸ் பாடலோட வரிகள் எவ்வளவு ஆழமானதுன்னு புரியுது. ஆமா, ரொம்ப பவர்ஃபுல் லைன்ஸ் அது. எந்த கிரியை செய்துமே உந்தன் நீதி கிட்டாதே, பாவம் நீங்க மாட்டாதே, நீரே மீட்பர் இயேசுவே அப்படிங்கிற அந்த வரிகள் மனிதனோட சுய முயற்சிகள் எல்லாத்தையும் சுக்குநூறா உடைக்குது. மனிதர்கள் தங்கள் சுய நீதியாலோ எவ்வளவு கண்ணீர் சொரிவதாலோ தங்களை ஒருபோதும் காப்பாத்திக்க முடியாது. கண்டிப்பா முடியாது.
பிளவண்ட மலையான கிறிஸ்துவுக்குள்ள மட்டுமே மனிதர்கள் முழுமையா பாதுகாப்பா அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. தேவன் தம்முடையவர்கள் எல்லாரையும் அந்த பிளவண்ட மலைக்குள் வெச்சு பாதுகாத்துட்டார். இனி அவங்களை யாரும் அங்கிருந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிறது எவ்ளோ பெரிய நிம்மதி! சந்தேகமே இல்ல. உங்களோட ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யற நல்ல காரியங்களையோ, உங்களுடைய தகுதியோ, உங்களுடைய ஏற்ற இறக்கமான செயல்பாடுகளையோ சார்ந்திருக்காது. அது முழுவதுமா கிறிஸ்து சிலுவையில செஞ்சு முடிச்ச அந்த டெட்டலஸ்டாய் அப்படிங்கிற நிரந்தர வெற்றியையே சார்ந்திருக்கு. மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் ஐயோ இன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், என் ரட்சிப்பை இழந்துடுவேனோ அப்படிங்கிற பயத்துல பதப்பதப்புல வாழ வேண்டியதில்ல. ஆமா, அந்த பயம் தேவையில்ல. உங்களை படைத்தவர், உங்களை மீட்டவர், உங்களுக்கான மாபெரும் கடனை முழுமையா அடைச்சிட்டார். அது நிரந்தரமானது. அந்த பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுடுச்சு. அருமை. நேயர்களே, இன்னைக்கு நாம அலசின இந்த விஷயங்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து பாருங்க. உங்களுடைய ரட்சிப்பு அல்லது மீட்பு அப்படிங்கிறது என்றோ கால்வாரியில செலுத்தப்பட்டு டெடலஸ்டாய் அப்படின்னு முத்திரையிடப்பட்டு முழுமையா அடைக்கப்பட்ட ஒரு கடன், அதாவது பெய்ட் இன் ஃபுல் அப்படிங்கறத இன்னைக்கு மிக தெளிவா கேட்டீங்க. ஏதேன் தோட்டத்துல தொடங்குன அந்த பழியின் நோக்கம் சிலுவையில எப்படி 100% வெற்றி முழக்கமா மாறுச்சு அப்படிங்கறதையும் பார்த்தோம். இந்த கடன் திரும்ப கேட்கப்படாது அப்படிங்கிற முழுமையான உத்தரவாதம் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அப்படியென்றால் நாளை காலை நீங்க கண் விழிக்கும் போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? எங்கே கடவுள்கிட்ட இருந்து எனக்கு தண்டனை கிடைச்சிடுமோ, என் பாவங்களுக்கு நான் என்ன விலை கொடுக்க போறேனோ அப்படிங்கிற பயத்தால உங்க வாழ்க்கை இயங்குமா? இல்ல. அல்லது எனக்காக இவ்வளவு பெரிய கடன் முழுமையாக அடைக்கப்பட்டுடுச்சே, எனக்கான ஆக்கினை தீர்ப்பு நீக்கப்பட்டுடுச்சே அப்படிங்கிற எல்லையில்லா நன்றி உணர்வால் இயங்குமாம். ஒரு மனிதனின் உண்மையான பரிசுத்த வாழ்க்கை பயத்துல தொடங்குறதில்ல, அது இந்த மாபெரும் நன்றி உணர்வுல தான் தொடங்குது. ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. சிந்தித்து பாருங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு ஆழமான தேடலுடன் உங்களை சந்திக்கிறோம்.